ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாவோட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் குரூப் 2 குரூப் 4க்கான தமிழ் புதிய பாடத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு செஞ்ச ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த புக்கோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வாங்கலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு புது புக் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை வந்து வாங்கலாமான்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த புக்கோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர் ஆகிற டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம், +1 +2 புது புத்தகம், +1 +2 பழைய புத்தகம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணலை. அதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ இதோட கண்டென்ட் அதிகமானு கேட்டிங்கன்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட புக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட கண்டென்ட் ரொம்பவே குறைவு. பட் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் கண்டென்ட் ரொம்ப அதிகம், அதில் கூடிய டாப்பிக்கோட லென்த்தும் அதிகம். ஸோ பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு சந்திப்பில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மற்ற டாப்பிக்கில் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும்தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட புது புத்தகம், அதாவது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு 68 வந்து இருக்கும். ஸோ அந்த 68 பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்த்துருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்க்ளூட் பண்ணல. ஸோ வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கொஞ்சம் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா அவங்களோட சைஸ் தாங்க. A3 சைஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அவ்வளோ ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பழமொழி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட எனக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கொஞ்சம் புக் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 3, அழகு 4, அழகு 5, அழகு 6. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலை சொற்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எளிய மொழி திருத்தம் பார்த்திங்கன்னா அந்த புக்கு சைஸுக்கே ஒரு 80 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. 80 பேஜ்னால் இந்த நார்மல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் 4 பேஜ் சேர்ந்தது தான் அந்த ஒரு பேஜ். ஸோ பார்த்திங்கன்னா 80x4 பார்த்திங்கன்னா எவ்வளோ 360 பேஜ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதையவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி கலை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் 80 பேஜ் இருக்கும் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38லேருந்து 23 பேஜ் தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா ஹோல் புக்கையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது டிக்ஷனரியிலேருந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து A to Z வரைக்கும் நிறையா நம்ம ரிலேட்டடாக கூட நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொஸ்டின் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நீங்கள் 11th 12th சிறப்பு தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கலைச்சொற்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு ட்விஸ்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பெஸ்ட்டான இன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2019லேருந்தே பார்த்திங்கன்னா 17லேருந்தே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்காங்க. 2012 வரைக்கும் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து இதோட பெஸ்ட் இன்க்ளூஷனாகவே பார்க்கலாம். ஏன்னா 2012லேருந்து இந்த டாப்பிக்கில் கேட்கப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அந்த டாபிக் முடிஞ்சோடனே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th பிரித்தெழுதுக கொடுத்த உடனே அதோட புணர்ச்சி விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கொள்ளுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டாய தமிழ் சொல்லிட்டு CS 2024 கேட்கப்பட்ட கேள்வி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2024. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேள்வி வந்து எந்தெந்த வருஷத்தில் கேட்கப்பட்டிருக்காங்க, ஸோ என்ன கேள்வி வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தக வினாக்கள் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கூடுதல் வினாக்களும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th, ஸோ பிரித்தெழுதுக 7th வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கான கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7th என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்க்ளூஷனாகவே இருக்குது. பட் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதிய மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கொடுத்துருக்காங்க. கவனத்தில் கொள்கைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கொஞ்சம் முக்கியமான இந்த 3 C இருக்கிறத நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ நீ வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 பிரித்து எழுதிட்டு இருந்தோம். 3 பிரித்து எழுதுகிற சீர் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 சீர் பிரித்து எழுதுக. அதே பார்த்திங்கன்னா பழைய புத்தகம் சொன்ன மாதிரி பழைய +1 +2 பழைய புத்தகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்துக லைனாக படிக்கிறதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1லேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து சேர்த்தெழுதுக அதே மாதிரி தான் 6th சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தும் சேர்த்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11th 12th வரைக்கும் இருக்குது. சரிங்களா, நான் ஒவ்வொன்றும் காட்டுறது ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் நாம் போயிடலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய டாப்பிக்னு பார்த்திங்கன்னா அந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் பாருங்கள். குறில் நெடில் வேறுபாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தோடு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். நம்ம புக் பேக்கில் வந்து மொழித்திறன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மொழித்திறனிலிருந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது புத்தக பயிற்சி வினாக்கள், அதாவது மொழித்திறன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கு 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லகர வேறுபாடு, ஒலி மரபு வேறுபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலேருந்து, அதாவது கா, கா, சா, நா, டா, நா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுரேஷ் ஐஸ் அகாடமியோட இதில் வந்து பிடிச்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது. கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிற வகையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு இவங்களோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடு. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லகர வேறுபாடு. ஸோ எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த லகர வேறுபாடில். மேபி இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொருள் வேறுபாடு. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதாங்க. பொருள் வேறுபாடு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. வெளி விவரம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னு நினச்சேன். பட் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 2ல் வந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2ல் இந்த கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவான லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனவெழுத்து அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடியதான். நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக லுக் அவுட்டாக நம்ம இதுக்கு எல்லாமே கரெக்டாக எழுதிடலாம். அடுத்து ஒருமைப்பன்மை அறிதல், ஒருமைப்பன்மை பிழையின்றி சரியான தொடரியதல். இது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அழகு 2 போகலாம். சொல்லகராதி பார்த்திங்கன்னா நான் எதிர்ச்சொல். இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுகள் மாதிரி டீசெண்டாக நீட்டாகவே இருக்குது. ஸோ இது நம்ம எதுவும் ரிவ்யூ பண்ண வேண்டாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேகம், நிலவு, அரசன். ஸோ இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரான்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேகமா. ஸோ இந்த 3மே ஆப்ஷனில் கொடுத்துட்டு இந்த 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ அம்புலின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த எது வந்து வேறுபட்டவை அப்படி சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி தான் வந்து கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருள் பன்மொழியிலேருந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லைங்க, இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறப்பு பெயர்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவிஞர்களோட சிறப்பு பெயரும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இலக்கணம்னு சொல்லிட்டு அந்த தொகை சொற்கள், அதாவது 5 இலக்கணம்னா என்ன, சார்பு எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துக்கள் வேறு பேர் என்ன. ஸோ இதையும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இலக்கண எடுத்துக்காட்டு, நூலாசிரியர். ஸோ நூலாசிரியர்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்சு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மேட்ச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா நூலாசிரியர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. சுரதானா, அமுதும் தேனும், தேன்மலை. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துல தேடி படிக்க தேவையில்லை, டேரெக்டாக அதில் படிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நூலாசிரியர் தான். எல்லா நூலாசிரியர் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யார் எழுதியிருக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி, நிலை, முத்து இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நாட்டுப்புற சக்திவேல் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நூலாசிரியர் பேர் அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்புன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பண்பு தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்துக்காட்டு, அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற அனைத்து எடுத்துக்காட்டுகளும், அடுத்து வினைத்தொகைக்குள்ள அனைத்து எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க. உண்மைத்தொகை, ஊமைத்தொகை, அடுத்து முற்றுமை. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சிட்டிங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக நல்லா பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது, அதாவது ஒரு பொருள் பன்மொழியெல்லாம் இது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி இடைக்குறைகள், இதெல்லாம் இடைக்குறைகள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. பட்டு சுரேஷ் ஐஸ் அகாடமி இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலிங்க. அடுத்து இசைக்கலைகள், ஓவியக்கலைகள், ஸோ கட்டாய தமிழ் இதெல்லாம் நிறையாவே இருக்குங்க. கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருபொருள் குறித்த சொற்கள் சொல்லிட்டு இது வந்து கண்டென்ட்டு நிறையாவே இருக்குது. நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட், தேவையான கண்டென்ட். ஸோ ஸ்கூல் புக்கில் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இருபொருள் தரும் சொற்கள் சொல்லிட்டு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சாம்பிளையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு இன்க்ளூஷனாக இருக்குது. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நாமளே படிக்கிறது தான். அதேமாதிரி சொல்லு அப்படின்னா சொல், நில்லு அப்படின்னா நில்லு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதக்கூடியதான். சில பல வார்த்தைகள் தான் கஷ்டமாக இருக்கும், அதையும் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம திருக்குறளுக்கு போகலாம். அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திருக்குறள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இயல் பார்த்துடலாம். ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே கொஞ்சம் எல்லாமே ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான கண்டென்ட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுரேஷ் ஐயசேகர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைக்கு இல்லாமையே நிறைய அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ கண்டென்ட் வந்து கவர் பண்ண முடியாது. சுரேஷ் ஐயசேகரில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறது என்பது சாத்தியக்கூறு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கட்டாயமாக கவர் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய நம்மளோட இது கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய அந்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சிறப்பு தமிழில் நிறைய கலைச்சொற்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கலைச்சொற்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிறப்பு தமிழ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஆனால் தேவையான டாபிக் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கவர் பண்ணல. அதாவது தேவையான டாப்பிக்கும் சிறப்பு தமிழில் கவர் பண்ணியிருக்காங்க. திருக்குறள் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு செய்யுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஆம் வகுப்புக்கு திருக்குறள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக இருக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோ நமக்கு 20 டாபிக் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருள் விளக்கம். ஸோ அந்த டாப்பிக்கிலிருந்து கேள்வி எப்படி வந்திருக்கு, ஸோ அது ரொம்ப முக்கியங்க. இப்போ அந்த டாபிக் ஒழுக்கமுடைமை. ஸோ ஒழுக்கமுடைமையில் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து என்ன கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்களோ அதையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட R&D டீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா சீர் பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிமையான சீர் தான் பிரிச்சிருக்காங்க. பட் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி திருக்குறள்லேருந்து சீர் பிரிப்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் டஃப்பான சீர் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அதோட சீர் பிரிப்பு வந்து ரொம்ப பிடிக்கல. பட் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சீர் தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ சமன் செய்து சீர்தூக்கி கோல் போல அமைந்து ஒரு பால் கேடாமை சான்றோருக்கு அணி. ஸோ இந்த மாதிரி டீசெண்டாக சீர் பிரிச்சிருக்காங்க. பட் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இதோட சீர் விளக்கம் என்பது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி பொருள் விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே திருக்குறள் தான். திருக்குறள் முடிச்சதுக்கப்புறம் அந்த திரிகடுகம், ஏலாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான். கடைசி வந்து இயல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபுல் கண்டென்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து வெளி சோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜென்ரல் தாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது தான். தேம்பாவணி, வீரமாமுனிவர், ஜி போப் அவர்களை பற்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புதிய மேல்நிலை 1ஆம் ஆண்டு அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றியது இந்த பாரதியார், பாரதிதாசன், டிகேசி, தவத்திரு குன்றக்குடிகளார், கண்ணதாசன் இவர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் என்ன கவர் ஆகுதோ அதை லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்கூல் புக் ஒவ்வொரு ஸ்கூல் புக்கை எடுத்து அதில் இருக்கிற டாபிக் நம்ம தேடி படிக்கிறதோட இதில் வந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக மென்ஷன் பண்ணி பழசில் எங்கே இருக்குது, புதுசில் என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்துருக்க மாட்டோம். 2019 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த சிலபஸ் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேள்வி வரும். ஸோ இதுதான் இது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். பட் இப்போ வந்து கேட்கக்கூடிய வந்து இலக்கண பாட்டு வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து இலக்கணத்தில் வந்து ட்விஸ்ட் வைக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகம். நம்ம எங்கே வேணால் அவங்க வந்து ட்விஸ்ட் வந்து நமக்கு வைக்கலாம் இலக்கணத்தில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக்கோட ரிவ்யூ. ஸோ இதோட முடிஞ்சு இப்போ என்னோட கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வாங்கலாமா புத்தா வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு எது படித்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுருப்பாங்க ரெண்டுமே. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது படித்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட புதுசாக ரீஎடிஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பப்ளிகேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அந்த ஒரு கண்டென்ட்டு தெரியாது. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களோட அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்காங்க பல வருஷமாக. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எப்படி வரும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு புக்கை வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட R&D டீம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரிசர்ச் பண்ணி இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.